ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. புதிய நியமனங்களோடு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் புதிய அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். 11 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாகவும் 5 ராஜாங்க அமைச்சர்களாகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். பிரதி அமைச்சர்கள் 10 பேரும் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இடர் முகாமைத்துவ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக AHM ஃபவுசி சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தொழில் அமைச்சர் பதவி SP நாவின்னவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிராம விவகார அமைச்சராக SP திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஜனக பண்டார தென்னகோனுக்கு மாகாண சபைகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. விசேட செயற்திட்ட அமைச்சராக ஃபீலிக்ஸ் பெரேரா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பாராளுமன்ற விவகார அமைச்சர் பதவி மஹிந்த யாப்பா அபேவர்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விமான சேவைகள் அமைச்சராக ரெஜினல் குரே பதவியேற்றுள்ளார். விஜித் விஜயமுனி சொய்சாவுக்கு நீர்ப்பாசன அமைச்சு வழங்கப்பட்டுள்ளதோடு மஹிந்த அமரவீர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைச்சராக சரத் அமனுகம ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். திறன் விருத்தி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சராக பியசேன கமகே பதவியேற்றுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ராஜாங்க அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பவித்ரா வன்னியாராய்ச்சியும் தொழில் ராஜாங்க அமைச்சராக ஜீவன் குமாரதுங்கவும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். நிதி ராஜாங்க அமைச்சர் பதவி மஹிந்த சமரசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மற்றும் ஜனநாயக ஆட்சி ராஜாங்க அமைச்சராக CB ரத்நாயக்க பதவியேற்றதுடன் வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி ராஜாங்க அமைச்சராக டிலான் பெரேரா ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். புத்தசாசன மற்றும் ஜனநாயக ஆட்சி பிரதி அமைச்சராக திஸ்ஸ கரளியத்தவும் கலெக்டரில் பிரதி அமைச்சராக தயாஸ்ரீ த திசேராவும் உள்துறை பிரதி அமைச்சராக ரஞ்சித் சியம்பலாபீட்டியவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இடர் முகாமைத்துவ பிரதி அமைச்சர் பதவி லக்ஷ்மண் செனவிரத்னவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விமான சேவைகள் பிரதி அமைச்சராக லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தனவும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக லலித் திசாநாயக்கவும் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சராக ஜகத் புஷ்பகுமாரவும் கிராமிய பொருளாதார பிரதி அமைச்சராக லசந்த அழகியவண்ணவும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பிரதி அமைச்சராக சுதர்ஷினி பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஊடகத்துறை பிரதி அமைச்சராக சாந்த பண்டார பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.